Hi friends, welcome our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேட்ஸ் எள்ளு வேர்க்கடலை வெச்சு ஒரு லட்டு ரெசிபி தயார் பண்ண போறோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கடாய் வெச்சிட்டோம். இதுல வந்து ஒரு 150 ல இருந்து 200 கிராம் நம்ம வந்து எள்ளு எடுத்து நல்லா ஃப்ரை ரோஸ்டா பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு. இந்த எள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எள்ளில் வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இது பாருங்கள் எள்ளு நல்லா வறுபட்டு வருது. மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது தனியாக ஒரு பவுல்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து வேர்க்கடலை வந்து நல்லா இதையும் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே வந்து வறுத்தது தான். நம்ம தோல் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ ஏற்கனவே இது வறுத்ததுனால போதும், எடுத்துடலாம். இதையும் ஏற்கனவே நம்ம வந்து எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூடயே வந்து இந்த வேர்க்கடலையும் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எள்ளையும் வேர்க்கடலையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாடியில் நல்லா வந்து 3/4 பதத்துக்கு வந்து அடித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம பேரிச்சம்பழத்தை இது கூட சேர்த்த போகிறோம். இப்போ பாருங்கள் வேர்க்கடலையும் எள்ளும் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து ஒரு 150 கிராம் வந்து நான் பேரிச்சம்பழத்தை இது கூட சேர்த்திக்கிறோங்க. சேர்த்து இது ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழமும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக அந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு பதமாக வந்துடும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நாட்டு சக்கரை நான் கூட வந்து இது கூட சேர்த்துல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேரிச்சம்பழத்தில் இருக்கிற இனிப்பே போதுமானது. இப்போ இதை பவுல்ஸுக்கு மாற்றிக்கலாம். பவுல்ஸுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கையிலேயே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். பால் சைஸுக்கு தேவையான அளவுக்கு. இதில் ஏற்கனவே பேரிச்சம்பழம்லாம் இருக்கிறதுனால உதிரி ஆகாது. உங்களுக்கு பாருங்கள் சேஃப் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லா பால்ஸும் பிடிச்சிக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கொஞ்சம் வந்து கூட வேணும்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் கலந்துக்கோங்க. ஸ்வீட் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை நம்ம கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எள்ளு பேரிச்சம்பழம் 3 பொருட்களை வச்சே நம்ம வந்து ஒரு லட்டு ரெசிபி தயார் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சரி செய்யும். இந்த லட்டு ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.